الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سمعوا ما أنزل من الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق صدق الله مولانا العظيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சங்கை மிக்க நம்முடைய இமாம் ஹஸரத் அவர்கள் இன்றைய தினம் சுபஹ் தொழுகையில் ஓதிய வசனங்கள் வல்ல ரஹ்மான் தன் வான்மறை குறித்து பேசுகிறான். இந்த உலகத்தில் மனிதனின் இதயத்திற்கு சிகிச்சையாகவே திருக்குர்ஆனை அல்லாஹ் அருளினான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். திருக்குர்ஆன் உங்களின் ஆரோக்கியம் என்று அல்லாஹ் சொன்னான். உங்கள் வியாதிக்கு சுகம் என்றான். உங்கள் இதய வியாதிக்கு சுகம் என்றான். يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. ஆயிரம் ஆயிரம் இதயத்தில் குடியிருக்கும் நோயை நீக்குவதற்கு திருக்குர்ஆன் என்கிறான். சில வியாதிகளுக்கு மாத்திரைகளும் மருந்துகளும் மருத்துவர்களும் உண்டு. ஆனால் இதயம் சார்ந்த வியாதிகள், பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகள், பெருமை, ஆணவம் உடல் ரீதியாக மனிதனை பாதிக்காதது. உள்ளம் சார்ந்த நோய்கள், நிம்மதியை இழக்கிறான் மனிதன். ஒருவன் வளர்கிற போது அவனை பார்த்து ஏங்கினால் உன் நிம்மதி போகிறது. உனக்கு கொடுத்த எண்ணம் உனக்கு சொந்தம். அவனுக்கு கொடுக்கும் ரிசத்தை நீ பார்ப்பதுதான் உன் பலகீனம். அவன் நல்லா இருக்கிறான் என்று நீ பார்த்தால் நீ எங்கோ பாதிக்கப்படுகிறாய். இன்றைக்கு நமக்கு கிடைத்ததை கொண்டு நாம் பொருத்திக் கொள்கிற வாழ்க்கை இல்லாமல் போனதால் எல்லாம் இருந்தும் நிம்மதியை இழந்திருக்கிறோம். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணை நம் வீட்டு பெண் பார்த்து அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று ஏங்குவதால் தனக்கு கொடுத்த அழகுக்கு நன்றி சொல்லாமல் போகிறார். என் பக்கத்தில் வியாபாரம் செய்கிறவரை பார்த்து நான் இயங்கும் போது எனக்கு இன்று நடந்த வியாபாரமும் அதன் லாபமும்
என் கண்ணை மறைத்து அவருக்கு இன்று நல்ல நடந்திருக்கிறது என்ற ஏக்கத்தை கொடுத்து எனக்கு உள்ளதற்கு நன்றி இழந்தேன், அவரை பார்த்து ஏங்கி நிம்மதியை இழந்தேன். திருக்குர்ஆன் சொல்கிற அழகான செய்தி. உன் இதயத்திற்கு சிகிச்சையாக திருக்குர்ஆனை இறங்கினோம். குர்ஆனை ஓதுவதற்காக மாத்திரமே எடுத்துக்கொண்டோம். சிறப்புகளை அறிந்து கொண்டோம். திருக்குர்ஆன் என் வாழ்க்கையின் சிகிச்சை, என் இதயத்தின் ஆரோக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலால் உண்மையை விளங்கினால் கண்ணீர் வடிக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான். இன்று ஹஜ்ரத் அவர்கள் ஓதிய வசனம், திருக்குர்ஆனில் அருளப்பட்டதை அவர்கள் காது கொடுத்து கேட்டபோது, மினர் ரசூலி தரா அயுலஹும் தஃபீது மினத் தம்இ, நாயகமே அவர்கள் கண்களை பாருங்கள், கண்ணீர் வடிக்கிறது. பாருங்கள் அவர்களின் கண்களை, கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். லிமா அரஃபு மினல் ஹக், இங்கே சத்தியம் இருக்குது என்பதை அறிந்து கொண்ட போது. குர்ஆனை அறிந்தவர்கள் எத்தனை, அதன் ஆழத்தை புரிந்தவர்கள் எத்தனை. நாம் குர்ஆனை விளங்கினால், புரிந்தால், குர்ஆனின்படி வாழ்ந்தால் நம்மை விட மிகப்பெரிய மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. நமக்கு கிடைத்த பலத்தை விட மிகப்பெரிய பலம் வேறொன்றும் இல்லை. எல்லாம் இருந்தும் பலகீனமாக வாழ்கிறோம். எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் பெற வேண்டியதை பெற முடியாமலும் போகிறது. ஒன்றை நான் தெளிவாக சொல்வேன், குர்ஆனோடு நீங்கள் ஐக்கியமாவீர்களே ஆனால், அல்லாஹ் சொல்கிற அந்த வசனம் யாரை குறித்து தெரியுமா? முஸ்லிம்களை குறித்து அல்ல, வேறு சமூகத்தினுடைய மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ சமூக மக்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தபோது, வல்லல் நபி அவர்களுக்கு திருக்குர்ஆன் அருளப்பட்ட போது, அந்த வசனத்தை அவர்கள் காதில் கேட்டபோது கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆஹா, இத்தனை ஆழமானதா, சத்தியமானதா, இத்தனை மனிதர்களின் உயிரோட்டமான செய்திகளா, ஒவ்வொரு மனிதனின் தலைவிதிகளையும் தீர்மானிக்கும் செய்திகளா திருக்குர்ஆன்? அப்படியானால் திருக்குர்ஆன் இறைவனின் வசனம் தான் என்று ஒத்துக்கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், அன்னலாரின் கரம் பிடித்தார்கள், கலிமா சொன்னார்கள், மிகச்சிறந்த நபியின் சஹாபிகளாக மாறுகிறார். இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதுதான் நமது நோக்கம். எனவே மிகச்சிறப்பாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த குர்ஆனை ஓதுங்கள், பின்பு பொருள் புரிந்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மிளறுகிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். யாசீனை ஓதுகிற அந்த வாழ்க்கை மகத்தானது. மாணவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? காலையில் யாசீன் ஓதுங்கள், இனி உங்களுக்கு வரும் பரக்கத்தை யாராலும் நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் பலம் குர்ஆனில் இருக்கிறது. ஓதினாலும் நன்மை, திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் நன்மை, இன்னொருவரை ஓதச் சொல்லி கேட்டாலும் நன்மை. எனக்கு ஓத தெரியாது, நீங்கள் ஓதுகிறீர்கள், நான் கேட்கிறேன், நான் பாக்கியசாலி என்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். குர்ஆனை எடுத்து ஒரு முறை பாருங்கள், பார்ப்பது கூட பார்வைக்கு பாக்கியம் என்றார். ஓதினால், கேட்டால், பார்த்தால் பாக்கியம் தருகிற வான்மறை பல வீடுகளில் இன்னும் மூடப்பட்டே இருக்கிறது, திறப்பதற்கு இல்லை. வயது 60 ஆகியும் ஓதத் தெரியாதவர்கள் இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள். தொழுகையில் ஓத வேண்டிய அவசிய சூறாக்களும் பல பேர்களுக்கு இன்னும் ஓதத் தெரியவில்லை. உண்மையில் வருத்தப்படுகிறோம். ஓதுவோம். அது ஓதுவதற்கு மாத்திரமல்ல, என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு, இன்னும் என் தலைவிதியை தீர்மானிப்பதற்கு, என் எதிர்காலத்தை அழகாக்குவதற்கு, நாளைய தலைமுறை நிமிர்ந்து வாழ்வதற்கு அருளப்பட்டது அல்லாஹ்வின் பேரற்புதம் நிறைந்த திருக்குர்ஆன். அந்த குர்ஆன் என் வாழ்க்கையில் சுகமளிக்கிறது. பெருமானார் ராத்திரி படுக்கும் போது சில சூறாக்களை கையில் ஓதி உடம்பிலே ஊதிக்கொண்டு ஊதி தடவிக்கொள்வார்கள் என்று அன்னை ஆயிஷா சொல்லும் செய்தி இமாம் புகாரியே எழுதுவார்.
குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுகிறார்கள், கையில் ஊதுகிறார்கள், உடம்பிலே தடவிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் அதற்கு ஒரு அற்புத சக்தி இருக்குது என்பதை உணர்த்துகிறார்கள். குர்ஆனோடு மிகப்பெரிய ஒரு தொடர்பை நாம் உண்டாக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியோடு முடிப்பேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமூகத்தை வளர பிரியப்படுகிறான், உயர பிரியப்படுகிறான். இந்த சமூகம் உயரமே தொட வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதன் மிகச்சிறந்த வழிகாட்டியாக அனுப்பி தருகிறான். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெடுகிலும் நான் அழகாக நடக்கிற பாதைகளை சொல்லி தருகிறார்கள். கவலை வேண்டாம் என்றார்கள், அச்சம் வேண்டாம் என்றார்கள், நீ முடங்கி விடாதே என்கிறார்கள். வாழ்க்கையில நடக்கிற சின்னம் சின்னிய அசம்பாவிதங்களால், பொருளாதாரத்தில் சின்னம் சிறிய நெருக்கடி வருவதால், வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையான கஷ்ட நஷ்டங்கள் வருவதால் நீ ஏன் முடங்குகிறாய்? அதுவெல்லாம் வரும் போகும், ஆனால் வீழ்ந்து விடக்கூடாது. நோய் என்பது உடலில் அல்ல, உன் உள்ளத்தில் என்கிறார்கள். மன வலிமை இருக்குமையானால் 80 வயதிலும் நீயே இளைஞன். வலிமையை இழக்கிறாயா? 30 வயதிலும் நீயே முதியவன். முதுமை என்பது என் தாடியிலும் கோலத்திலும் வெள்ள முடிகளிலும் அல்ல, என் உள்ளத்தின் பலகீனத்தில் என்கிறார்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான இளைஞனாக 80 வயதிலும் வாழ வேண்டும். இப்போது நடக்கும், என் உள்ளம் தளராமல் என் படைத்த ரப்பை நான் நம்புவேன். எப்படி நம்புவேன்? அவன் எப்போதும் என்னை கைவிட மாட்டான் என்று நம்புவேன். அப்படி நம்புங்கள். இந்த மண்ணில் நீங்கள் மிளறுகிறீர்கள், ஜொலிக்கிறீர்கள். உங்கள் வீடு நிம்மதி காணுகிறது. நிம்மதி இல்லாது கவலையாக வாழ்க்கையை கொண்டு வந்து சந்தோஷங்களை காணாக்கிவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடத்தை பூமா நபிகள் திருக்குரானை வைத்து நடத்துவார்கள். அப்படி அழகான அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் சமூகமும் தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த சூழலிலும் முடங்கி விடாமல், செயல் இழந்து விடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல், வாழ்க்கையில் தோந்து போய் விடாமல் நிமிர்ந்து நின்று என்னை படைத்தவன் இருக்கிறான் என்ற உறுதியோடு வாழ்வதற்கு அவன் தௌஃபீக் செய்வானாக. யாரையும் கஷ்டப்படுத்தி, யாரையும் நோவினைக்கு ஆளாக்கி, நிம்மதி இல்லாமல் வீட்டில் முடக்கி போட்டு பார்க்க அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. உங்களை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வைத்து பார்க்கவே எல்லாம் அல்ல அல்லாஹ் பிரியப்படுகிறான். அவன் பிரியத்திற்கு நாம் வாழ அருள்வாளிப்பானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அவன் வாழ்க்கையை கொடுக்கிற காலம் வரையிலும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையாகி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் நம்மையும் நமது குடும்பத்தையும் வாழச் செய்வானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களில் இருந்து பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி